ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு தேங்காய் பர்பி ரெசிபி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு கம்பி பதம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயில் வந்து பின்னாடி இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது எல்லாமே சீவி எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சுருக்கேன். எடுத்து வச்ச தேங்காய் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு இது கூடயே வந்து நம்ம பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து இந்த தேங்காய் பர்பி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பர்பி வந்து ரொம்ப ஹார்டாகவே இருக்காது, நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வைங்க. ஹையில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிடும். சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இடையிலையே வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா மணம் கொடுக்கும், அதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் கிண்டுங்க. இது எப்படின்னா ஒரு லைட்டு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து கரெக்டான பக்கம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது கரெக்டான இது. இந்த தேங்காய் பருப்பு வந்து மற்ற தேங்காய் பருப்புமே ஹார்டெல்லாம் இருக்காது, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இதே அளவில் எடுத்து செஞ்சிங்கன்னா இதே பக்குவமாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ சம்மர் லீவுங்கிற டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தால் கூட இந்த மாதிரி தேங்காய் நிறைய இருந்தது, வீட்டில் ஒரு தேங்காய் 2 தேங்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரேயில் மாற்றிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். ஈவனாக நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து இந்த தேங்காய் பர்பி நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஒன் ஹவர் கழித்து பீஸ் போட்டு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த தேங்காய் பர்பி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி குக்கிங்.